இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இந்த நாட்களில நாம் மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். நம்முடைய மனம் திரும்புதல் புதிய வாழ்க்கைக்கான தொடக்கம் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம். அது நம்மை பழைய பாவத்திலிருந்து நம்மை புதிய மனுஷனாகவும் பரிசுத்தமானவர்களாகவும் நம்மை மாற்றும். அது பரலோகத்துக்குரியவர்களாக நம்மை மாற்றும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். விசுவாசத்துக்கான வழி கூட அதுதான். விசுவாசத்திற்கான வாசலே மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். நம்ம மனம் திரும்பலை அப்படின்னா அழிவுக்கு நேரானவர்களாக நம்மை அது கொண்டு செல்லும். நித்திய நரகத்துக்குரியவர்களாய் நம்ம மாற்றப்படுவோம் அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்தோம். இந்த நாள்ல நம்ம இன்னொரு காரியத்தை குறித்து நம்ம தியானிக்க போகிறோம். அது மிக முக்கியமான காரியமாய் காணப்படுகிறது. ஒரு திருமண விழாவிற்கு இல்லை ஒரு ஃபங்க்ஷனுக்கு நம்ம கிளம்புறோம் அப்படின்னு சொன்னா நம்ம எவ்வளவு நம்மளை ஆயத்தப்படுத்தி கொள்றோம். நம்மளை நல்லா அலங்கரித்து கொள்கிறோம். நம்ம நல்ல விலை உயர்ந்த ஆடைகளை அணியணும், நம்ம நல்லா நீட்டா போகணும் நம்ம அப்படின்னு சொல்லி நம்ம பிளான் பண்றோம். அதுக்கு நம்ம என்ன செய்யறோம், ஆயத்தப்படுத்தி அப்படி நம்ம போய் நம்ம இந்த ஆராதனைகளில் திருமண விழாக்களை நம்ம கலந்து கொள்கிறோம். ஆனா அதை விட முக்கியமான ஒரு காரியம் நமக்கு இந்த உலக வாழ்க்கைக்கு பின்பதாகவோ இல்லை நம்ம இந்த உலக வாழ்க்கையிலையோ நம்ம இருக்கும்போதோ நடக்க போகிற ஒரு காரியம் இருக்கு. அது என்ன அப்படின்னா, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2ஆம் வருகை. அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் எழுந்தருளி போகும்போது அந்த தூதர்கள் சொல்றாங்க, கலிலேயாக மனுஷரே, நீங்க ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கிறீங்க? எப்படி இந்த இயேசுவானவர் உங்களுக்கு முன்பதாக எழுந்தருளி போனாரோ அப்படியே மீண்டும் வருவார் அப்படின்னு சொல்லி அந்த வசனம் சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே சொல்றாரு, நான் போகிறேன், போய் உங்களுக்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்றேன். உங்களுக்கு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண பின்பு நான் இருக்கும் இடத்துல நான் என்ன செய்றேன், உங்களை அழைத்து கொண்டு போவேன் அப்படின்னு சொல்றாரு. நான் மீண்டும் வருவேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே சொல்லியிருக்கிறாரு. அந்த 2ஆம் வருகைக்காக நம்ம எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். அநேக நேரங்கள்ல இந்த 2ஆம் வருகை குறித்து ஒரு கவனம் அற்றவர்களாக, ஒரு அலட்சியம் உள்ளவர்களாகத்தான் நம்ம அநேக நேரங்களில் காணப்படுகிறோம். அதை குறித்து விழிப்புணர்வு இல்லாதவர்களாக நம்ம காணப்படுகிறோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் அப்படின்றது நிச்சயம். ஒரு நாள் வருவார். என்னைக்கு வருவார் அப்படின்னு தெரியாது. 1 தெசலோனிக்கேயர்ல சொல்லப்பட்டிருக்குது, மரித்தவர்கள் முதலாவது எழுந்திருப்பார்கள், உயிரோடு இருக்கிறவர்கள் எழுந்திருந்து போவார்கள் அவருடைய வருகையில அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நாம் இந்த உலகத்துல வாழும்போது கூட அந்த நிகழ்வு நேரிடலாம். இல்லை அப்படின்னா இந்த உலக வாழ்க்கை முடிந்ததற்கு பின்பதாக கூட அந்த நிகழ்ச்சியை நடக்கலாம், ஆண்டவருடைய வருகை இருக்கலாம். இப்போ நடந்து கொடுக்கிற ஒவ்வொரு காரியங்களை நம்ம பார்க்கும்போது ஆண்டவருடைய வருகை மிகவும் சமீபமா இருக்கிறது. அவர் வாசலருகே இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நினைக்கக்கூடிய அளவுக்கு தான் இந்த காரியங்கள் உலகத்துல ஆண்டவர் சொன்ன எல்லா காரியங்களும் துல்லியமாக நடந்து கொண்டிருக்கிறது. ஆனாலும் ஆண்டவருடைய வருகை குறித்து அக்கறையற்றவர்களாக, விழிப்புணர்வு இல்லாதவர்களாக நமக்கு உலக பிரகாரமான காரியங்கள்ல நல்ல விழிப்புணர்வு, இப்படி செஞ்சா அப்படி நடக்கும், இந்த மாதிரி செஞ்சா இந்த நோய் வரும், இதுக்கெல்லாம் நம்ம செய்யக்கூடாது, இந்த காரியத்தை செஞ்சா இப்படி நமக்கு ரிட்டர்ன்ஸ் கிடைக்கும், எல்லாவற்றை குறித்ததான அவேர்னஸ் நமக்கு இருக்கு. ஆனா ஆண்டவருடைய வருகை குறித்ததான அவேர்னஸ் இருக்கா, விழிப்புணர்வு இருக்கா அப்படின்னா இல்லை. 2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் சொல்லுகிறது, தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டு போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவர்களா இருக்கிறார். எல்லாரும் மனம் திரும்பணும். கடைசி மனுஷனுக்கு சுவிசேஷம் அறிவிக்கப்படும் போதுதான் இந்த உலகத்தின் முடிவு வரும் அப்படின்னு சுவிசேஷத்துல சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ தாமதிக்கிறார், அவர் வராரு அப்படின்னு சொல்லி 2000 வருஷமா சொல்லிட்டு இருக்காங்கப்பா, இன்னும் வரல, அதனால அவர் வரமாட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம ஒருவேளை நம்ம மனதை கடினப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா நம்ம மனம் திரும்பணும் அப்படின்றதுக்காக தான் ஆண்டவர் தாமதிக்கிறார். அப்படி வருக அடுத்த வசனம் என்ன சொல்லியிருக்குது, கர்த்தருடைய நாள் இரவிலே திருடன் வருகிற விதமாய் வரும். அப்ப திருடன் வருகிற விதமாய் ஆண்டவருடைய வருகை இருக்குது அப்படின்னு சொன்னா நாம் ஆயத்தம் அற்றவர்களா இருந்தோம் அப்படின்னா நாம் அந்த வருகையை இழந்து போகிறவர்களாக, வருகையில பங்கு அற்றவர்களாக, வருகையில கைவிடப்படுகிறவர்களாக நம்ம காணப்படுவோம். அப்போ நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஒரு திருமண காரியம் இந்த நாள் நடக்குப்பா, அதனால நான் ஆயத்தமா இருக்கேன். ஆண்டவருடைய நாள் எனக்கு என்னைக்கு வரும்னு தெரியலையே, நான் எப்படி ஆயத்தமா இருக்க முடியும் அப்படின்னு நீங்க கேட்டீங்க அப்படின்னா
ஆண்டவர் அதான் சொல்றாரு, தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள், உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஏன் அவன் வகை தேடி சுற்றி திரிகிறான்? ஆண்டவருடைய வருகையில நம்ம எடுத்துக்கொள்ளப்படக்கூடாது, ஆண்டவருடைய ராஜ்யத்துல நம்ம போயிடக்கூடாது, அதற்காக எப்படியாவது நம்ம வழி விலகணும் அப்படின்னு சொல்லி பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல இருக்கிறான். நம்ம தெளிந்த புத்தி உள்ளவர்களா இருந்து மனம் திரும்ப வேண்டியது அவசியம். நம்ம மனம் திரும்பினா ஆண்டவருடைய வருகையில நம்ம பங்குள்ளவர்களாய் மாறுவோம் அப்படின்னு சொல்லி இந்த வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ மனம் திரும்பாதவர்கள் கைவிடப்படுவார்கள். ஏன்னா அது என்னைக்கு வரும் அப்படின்றது தெரியாது. ஆண்டவர் வர்ற நாள்ல நான் மனம் திரும்பிடுவேன் அப்படின்னு சொல்றதுக்கு எந்த விதமான காரணமும் இல்லை. ஏன்னா என்னைக்கு ஆண்டவருடைய வருகை இருக்கும் அப்படின்றது நமக்கு தெரியாது. அதனால நம்ம மனம் திரும்பணும், இன்றைக்கே மனம் திரும்பணும். அப்போ மனம் திரும்புதலுக்கு விழிப்புள்ளவர்களாக நம்ம காணப்படணும். அந்த 10 கன்னிகைகளை குறித்த அந்த உவமையில ஆண்டவர் என்ன சொன்னார் அப்படின்னா, ஆயத்தமாய் இருந்தவர்கள் அவரோட கூட கல்யாண வீட்டுக்குள் பிரவேசித்தார்கள். அப்ப ஆயத்தமாய் நம்ம எப்பவும் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நம்ம மனம் திரும்பி நம்ம ஆண்டவருடைய ராஜ்யத்துக்கு ஆயத்தமா இருக்கணும். என்னைக்குன்னு தெரியாத காரியம் நம்ம என்ன செய்யணும், ஆண்டவருக்கான வாழ்வில பரிசுத்தமாய் மனம் திரும்புதல் ஒவ்வொரு நாளும் நம்ம தியானித்தோம். அந்த காரியங்கள் நம்ம பழைய காரியங்களை புதிய காரியங்களாய் நம்மளை மாற்றும் போது, நம்ம பரிசுத்தமாய் ஒவ்வொரு நாளும் வாழும் போது நாம் ஆயத்தம் உள்ளவர்களாய் காணப்படுவோம். இந்த 2ஆம் வருகைக்குரிய காரியங்களை நம்ம மனதில் அடிக்கடி வைக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். அப்பதான் நம்ம செய்யற காரியங்கள் தவறு. இயேசுப்பா என்னை மன்னிச்சிருங்க, நான் இதுமேல் செய்யக்கூடாது, எனக்கு இது செய்ய முடியாம இருக்கவே முடியல, நான் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா இந்த தவறான காரியங்கள், இந்த பாவ பழக்கம், இந்த பாவமான காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில நான் செய்து கொண்டிருக்கிறேன், என்னால முடியல அப்படின்னு அவருடைய இரக்கத்துக்காக நம்ம கெஞ்சுவோம். அதை குறித்து உணர்வு இல்லை அப்படின்னா, நம்ம இதுல அதை செய்யக்கூடாது அப்படின்ற உணர்வு இல்லை அப்படின்னா, பரலோக ராஜ்யத்தை இழந்துருவோம் அப்படின்ற உணர்வு இல்லைன்னா, வருகையில கைவிடப்பட்டுவோமே அப்படின்ற உணர்வு இல்லைன்னா, நம்முடைய பாவங்களை குறித்து நம்ம மனஸ்தாபப்படவும் மாட்டோம், அவர்களை அறிக்கை செய்யவும் மாட்டோம், அதை விட்டு விடவும் மாட்டோம். இந்த நோவாவின் வாழ்க்கையில பார்த்தோம் அப்படின்னா, இந்த நோவாவிட்ட ஆண்டவர் சொன்னாரு, பேழையை கட்டு, இந்த மழை வரப்போகுது, இந்த உலகத்தை அழிக்க போற அப்படின்னு சொல்லும்போது அந்த நோவா கீழ்ப்படிந்தவராய் பேழையை கட்டினார். அவருடைய வழிகாட்டுதலின்படி, ஆண்டவருடைய வழிகாட்டுதலின்படி அவர் செய்ததுனால ரட்சிக்கப்பட்டார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கிறோம். வசனம் சொல்லுகிறது, நோவாவின் காலத்தில் நடந்தது போல மனுஷகுமாரின் காலத்திலும் நடக்கும், மனுஷகுமார் நாட்களிலும் நடக்கும். அப்போ இந்த நாட்கள்ல நாம் நடந்து வருகிற காரங்கள், பாவங்கள், ஜனங்கள் பெண் கொண்டும் பெண் கொடுத்தும் குடித்தும் வெறித்தும் பலவிதமான பாவ பழக்க வழக்கங்கள், நோவாவின் காலத்துல ஆண் ஆணோடும் பெண் பெண்ணோடும் இப்படிப்பட்டதான பலவிதமான ஆண்டவருக்கு பிரியமில்லாத பாவத்தை செய்த காரியங்கள் இந்த நாட்களிலும் துணிகரமாய் நடந்து கொண்டிருக்கிறது. அநேக நாடுகள்ல கூட சட்டங்கள் இயற்றப்பட்டிருக்கிறது. இப்படி நோவாவின் நாட்களில் நடந்தது போல மனுஷகுமாருடைய நாட்களிலும் நடந்து கொண்டிருக்கிறது. நாம் விழிப்புள்ளவர்களாய் ஆயத்தம் உள்ளவர்களாய் இருக்கணும் அப்படின்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். அதற்கு நாம் மனம் திரும்ப வேண்டும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நோவாவின் வாழ்க்கை நமக்கு ஒரு பாடமாக காணப்படுகிறது. நாம் 2ஆம் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறவர்களாக, தயார் நிலையில இருக்கிறவர்களாக நம்ம இருக்கணும். ஒரு போர் வீரர்கள் எப்பொழுதுமே அந்த போருக்கு ஆயத்தமா இருப்பாங்க. அவங்க தினமும் அந்த பயிற்சிகளை செய்வாங்க, ஆயத்தமா இருப்பாங்க. அதே போல 2ஆம் வருகைக்குரிய காரியங்களை நம்ம ஆயத்தமா இருக்கணும். ஆண்டவர் மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நம்ம எச்சரிக்கிறார். ஊழியர்கள் மூலமாக நம்ம எச்சரிக்கிறார், வேதத்தின் மூலமாக எச்சரிக்கிறார், நடந்து வருகிற சூழ்நிலைகள் மூலமாக எச்சரிக்கிறார். இன்றே மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். இந்த அனுக்கிரக காலத்தை விட்டுவிடக்கூடாது, நாளைக்கு நான் மனம் திரும்புறேன் அப்படின்னு சொல்லி நாட்களை தள்ளி போட வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டவர் எதிர்பார்க்கிறதான காரியம் மனம் திரும்புகள், பரலோக ராஜ்யம் சமீபமாக இருக்கிறது. நம்ம ஜெபிக்கலாம் இந்த நேரத்துல. ஆண்டவருடைய இரக்கத்திற்காக மனம் திரும்புவதற்குரிய காரியங்களை, அந்த மனதை நமக்கு தரணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஆண்டவரிடத்துல நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளுக்காக நமக்கு நன்றி செலுத்துறோம். இந்த நாட்களில நாங்க தியானித்தோம், மனம் திரும்புதலின் அவசியத்தை நாங்க தியானிச்சோம். மனம் திரும்புதல் அப்படின்னு சொல்லி என்ன, எதுக்காக நம்ம மனம் திரும்பணும் அப்படின்னு சொல்லி நாங்க பார்த்தோம். புதிய வாழ்க்கைக்கு அது எங்களுக்கு ஒரு தொடக்கமாய் காணப்படுகிறது. அது எங்களை பாவ வாழ்க்கையிலிருந்து புதிய பரிசுத்தமான வாழ்க்கைக்கு நேராக எங்களை வழி நடத்துகிறது. எங்களுக்கு விசுவாசத்திற்கு நேராக வழி நடத்துகிறது. அது எங்களை பரலோகத்துக்கு நேராக வழி நடத்துகிறது. 2ஆம் வருகைக்கு அது எங்களை ஆயத்தப்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி எங்களை நாங்க பார்த்தோம். ஆனா நாங்க அந்த மனம் திரும்புதலை குறித்து அக்கறையற்றவர்களாக, உடைய உயிர்த்தெழுதலின் வல்லமை எங்கிட்ட இருக்கு அப்படின்றத நாங்க உணராதவர்களாக, நீங்க மீண்டும் வருவீர் அப்படின்றத நாங்க நினைவு கொள்ளாத
அறியாதவர்களாக, பரலோக ராஜ்யம் என்று ஒன்று எங்களுக்கு ஆயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்கிற அறியாதவர்களாக, உணர்வற்றவர்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். எங்களை ஆண்டவரே நீங்க உணர்வுபடுத்த வேண்டுமாறு ஜெபிக்கிறோம். நாங்கள் மனம் திரும்பாத பட்சத்துல இந்த அழிவின் பாதையில நாங்க நடந்து கொண்டிருந்தோம்னா ஆண்டவரே நரகத்துக்கு நேராக எங்களுடைய வாழ்க்கை போய்விடும். நித்தியத்துல எங்களை நரகத்துல நித்தியத்துக்கு நாங்க கழிக்க வேண்டிய சூழ்நிலைக்குள்ளாவோம். இந்த நாட்கள்ல நடந்து வருகிற சூழ்நிலைகள் ஆண்டவரே நீர் வருவீர், நீர் சீக்கிரமாய் வருவீர் அப்படின்னு சொல்லி ஆண்டவரே நாங்க எங்களுக்கு காண்பித்துக் கொண்டிருக்கிறது. எங்களை ஒரு விசை எங்களை உயிர்த்து ஆராய்கிறோம். உமக்கு பிரியமில்லாத காரியங்களை எங்கள் வாழ்க்கையில இருந்து அகற்றும்படியாக, அது மனம் திரும்புதலுக்கு, உண்மையான மனம் திரும்புதலுக்கு ஏதுவாய், தேவனுக்கு ஏற்ற துக்கத்திற்கு, தேவனுக்கு ஏற்ற மனஸ்தாபம், மனம் திரும்புதலை ரட்சிப்பை உண்டாக்கும்படியாக கிருபை செய்யும். யார் யார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறாங்களோ ஒவ்வொருவரும் மனம் திரும்புதலுக்கு ஏதுவானவர்களாய் மாற நீங்க உதவி செய்யுங்க. மனம் திரும்புதலுக்கு ஏற்ற கனிகளை கொடுக்கும்படியாக நீங்க உதவி செய்யுங்க. ஆண்டவரே பரலோக ராஜ்யத்துக்குரியவர்களின் ஆனந்தத்தை அடைய நீர் உதவி செய்யுங்க தகப்பனே. பரிசுத்தமான வாழ்க்கை வாழ உதவி பண்ண வேண்டுமாறு ஜெபிக்கிறேன். ஆண்டவரே யார் யார் பாவத்தை விட முடியலையே, இந்த பாவம் செய்யக்கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா மீண்டும் மீண்டுமாய் செய்து கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொல்ற ஒவ்வொருவருக்காக நாங்க ஜெபிக்கிறோம். பரிசுத்த ஆவியானவர் அவர்களுக்கு நீங்க துணை செய்யுங்க. இந்த பாவத்தை விட்டு விலக நீங்க உதவி செய்யுங்க. எல்லாவற்றிலும் நாங்க பரிசுத்தமாய் வாழவும், விசுவாசத்தோடு வாழவும், ஒவ்வொரு நாளும் எங்களை புதுப்பித்து மனம் திரும்புதலுக்கு ஏதுவான காரியங்களை செய்து உடைய ராஜ்யத்துக்கு வர நீங்க எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்த பரிசுத்த பாதையில எங்களை வழி நடத்துங்க. ஆண்டவரே ஏதோ கடமைக்காக ஆண்டவரே இந்த உலகத்துல வாழ்ந்து மரித்து போகிறோம் அப்படி என்பது அல்ல. இந்த மரணத்துக்கு பின்பதாக உம்மிடத்துல நீடோழி வாழும்படியான கிருபை எங்க ஒவ்வொருவருக்கும் தந்தள்ளும்படியாய் ஜெபிக்கிறீங்களே. தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே, ஆமென்.